வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு ஆர்வம் காட்டாத முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசு. தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம் குறித்து முதலமைச்சர் விஜயிடம் அறிக்கை வழங்க விமான நிலைய ஆணையம் திட்டம். டெல்லியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை இன்று சந்திக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக தகவல். மதவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் உள்துறை செயலாளருடன் இன்று ஆலோசனை. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்க கோரி பல்வேறு சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குநர் அதிரடி உத்தரவு. தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க இன்று முதல் ஜூலை 16 வரை சுமார் 45 நாட்களுக்கு கூடுதல் பணியாளர்கள் நியமிக்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை. மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் உறவினர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் சுற்றறிக்கை. பாஜகவில் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அண்ணாமலை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். விரைவில் தனி கட்சி குறித்த அறிவிப்பை அண்ணாமலை வெளியிட உள்ளதாக எதிர்பார்ப்பு. டெல்லி சென்ற பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி என தகவல். முறையான முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய பொறுப்புகள் வழங்கப்படும், அமைதியாக இருங்கள் என கூறியும் சமாதானம் ஆகாத அண்ணாமலை. பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலக இருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழக பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை. முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அண்ணாமலையை வலியுறுத்தியதாக தகவல். 6 மாதம் அமைதியாக இருப்போம் என கூறியவர்களால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. திருச்சி நன்று அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் விமர்சனம். சில வாரங்கள் கூட ஆகல, 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆதரவு தெரிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என விஜய் ஆதங்கம். எதிர்காலத்தில் அனைத்து தேர்தல்களிலும் தவேக வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை. போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. கோட் சூட் போடுவதை சிலர் விமர்சிக்கிறார்கள் என முதலமைச்சர் விஜய் காட்டம். நாங்கள் கோட் சூட் போடக்கூடாதா எனவும் கேள்வி. ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட்.
எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். மற்றவர்கள் யாருக்கும் இங்கு வேலையே கிடையாது எனவும் ஆவேசம். சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். தாவேகாவின் ஜென்செட் பற்றி ஏளனம் செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பதுதான் தங்களுக்கு எனர்ஜி ஃபோர்ஸ் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக நிலவிய சாதி மத அரசியல் மற்றும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலையை உடைத்திருக்கிறோம். தாவேக ஆட்சியில் எந்த பாகுபாடும் இருக்காது. மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனவும் முதலமைச்சர் விஜய் உறுதி. சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சமத்துவ நீதியை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஊர் விடாமல், ஒரு தெரு விடாமல் போதை கலாச்சாரம் பரவி கிடந்ததாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. மக்கள் நிம்மதியாக வாழும் நிலையை உருவாக்குவேன் எனவும் உறுதி. ஒண்ணு கேக்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் பேரம் பேசி தாவேக ஆட்சி அமைக்க விடாமல் திட்டம் போட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. இத்தகைய திமுக மக்களிடத்தில் இருந்து தூர சக்தி பாரசக்தியாக கோர சக்தியாக மாறிவிட்டதாகவும் காட்டு. தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த அரசியலில் பதில், ஆட்சியில் பதிலா? இதுதான் மாற்றமா? சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி.
காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு கேள்வி. திமுகவை குறை சொல்வதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். இல்லைங்க, அவங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. அவர்கள் சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியணுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்கே நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார். கத்தி பேசினா, கத்திப்பட டைலாக் மாடுலேஷன்ல பேசினா பொய்யெல்லாம் உண்மையாகி விடுமா என முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுக கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே தாவேகா நடத்திய குதிரை பேரத்திற்கு அமமுக எம்எல்ஏவின் கையெழுத்து வீடியோவே சாட்சி நம்பர் 1 எனவும் எக்ஸ் பதிவு. இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் வாடகை சக்தியை தோற்கடிக்கும் உண்மையான மக்கள் சக்தி அதிமுக மற்றும் பலர் என அதிமுக குறித்த முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு அக்கட்சி எம்பி இன்பதுரை பதிலடி. திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜயை வரவேற்றார் மதிமுக எம்பி துரை வைகோ. தாவேகா கூட்டணியில் இணைகிறதா மதிமுக என அரசியல் விமர்சகர்கள் சந்தேகம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என துரை வைகோ கருத்து. திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது பற்றி வரும் 27ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என பேட்டி. புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாயுமானவர் திட்டம் மூலம் இன்று முதல் பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடிய இசைஞானி இளையராஜா. ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல ஊர்களில் இருந்து தன்னை காண வந்துள்ள ரசிகர்களின் அன்புக்கு நன்றி. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ரசிகர்கள் தன்னை சந்தித்து வாழ்த்துவது மகிழ்ச்சி என இசையமைப்பாளர் இளையராஜா நிகழ்ச்சி. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அன்னக்கிளியில் தொடங்கி சிம்போனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும் எனவும் வாழ்த்து. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 100% போட்டியிட மாட்டேன் என திருமாவளவன் அறிவிப்பு. ஒருபுறம் முதலமைச்சர், மற்றொருபுறம் துணை முதலமைச்சர் என தேர்தலுக்கு பின்பு பேச்சுகள் அடிபட்டன. நான் எதற்கும் மயங்கிக் கொடுக்கவில்லை எனவும் விளக்கம். திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் இசை தந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன்,
நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். சிவகங்கை சேவக பெருமாள் அய்யனார் கோவில் தேரோட்டத்தில் தேர் நிலையை அடைந்ததும் தேரடி படிகளை நோக்கி பறந்த 4 லட்சம் தேங்காய்கள். ஹெல்மெட் அணிந்து உடைந்த தேங்காய்களை மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்ற மக்கள். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும். வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை காரணமாக தருமபுரி, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரிப்பு. ஆற்றில் இறங்கும் போது பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம். சஸ்பெண்ட் என்பது தன் மீதான குற்றச்சாட்டை விசாரிப்பதற்காக எடுக்கப்பட்ட சாதாரண நடவடிக்கைதான். தான் நிரபராதி என்பதை நிரூபித்த பின்புதான் மீண்டும் பணிக்கு திரும்புவேன் என ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் திலீபன் புதிய வீடியோ. டிபார்ட்மெண்ட் நான் யாரையுமே குறை சொல்லி பேசுகிறேன். பட் இந்த மீண்டும் ஒரு தவறான செய்திகள் உண்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது, அதனால சஸ்பெண்ட் ஆயிட்டாரு, கையும் களவுமாக சிக்கினார், அந்த மாதிரி எதுவும் தயவு செய்து போட்டு என்ன மேலும் மேலும் சாகடிச்சிடாதீங்க. ஏன்னா சஸ்பென்ஷனே எனக்கு பெரிய இழப்பு மாதிரி தான். ஏன்னா இந்த ஏர்லியர் பீரியட்ல, இந்த சஸ்பென்ஷன் பீரியட்ல நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் திரும்ப இந்த வேலைக்கு வரணும்னு இருக்கிறேன். தொகுதி மறு வரையறை மசோதாவை மீண்டும் மத்திய பாஜக அரசு கையில் எடுப்பதாக தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவையும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்து நிறைவேற்றிட திட்டம். வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்ற நிலையில் ஜூன் 8ஆம் தேதி தொடங்குகிறது இந்தியா வங்கதேசம் எல்லை காவல் மாநாடு. வங்கதேச மேஜர் ஜெனரல் முகமது அஷ்ராபுஜாமன் சித்திக் தலைமையில் 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு இந்தியாவுக்கு வருகை. சிபிஎஸ்இ +2 விடைத்தாள் சரிபார்ப்பு மறு மதிப்பீடு இணையதளம் திறப்பு. இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என சிபிஎஸ்இ நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியா ஓமன் இடையே கடந்த டிசம்பர் மாதம் கையெழுத்தான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமல். ஜவுளி, தோல் மற்றும் விவசாய பொருட்கள், கடல் உணவுகள் உள்ளிட்ட இந்தியாவின் 99% பொருட்களுக்கு ஓமனில் முழு வரி விலக்கு. இந்தியா ஓமன் இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஓமனுக்கு ஜவுளி, தோல், கடல் உணவு, பிளாஸ்டிக் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வோர் பயன்பெறுவர் என தகவல். சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யாவிலிருந்து வந்த எண்ணெய் கப்பலை பிரிட்டன் உதவியுடன் கைப்பற்றியதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அறிவிப்பு. கடல்சார் சட்டங்களை மீறுவதும் ரஷ்யா நடத்தும் போருக்கு நிதி அளிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கருத்து. மே மாதத்தில் அதிகபட்சமாக 29.9 லட்சம் கோடி ரூபாயை எட்டிய யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. கோடைகால பயணம் மற்றும் ஐபிஎல் மோகம் காரணமாக இந்த அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல்.
கட்சி கூட்டங்களை தொடர்ந்து புறக்கணித்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேர் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி அக்கட்சி தலைமை நடவடிக்கை. செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸிலிருந்து ஓய்வு அறிவித்த நிலையில் தற்போது தனது 44வது வயதில் மீண்டும் களமிறங்குகிறார். லண்டனில் உள்ள குயின்ஸ் கிளப்பில் இரட்டையர் பிரிவில் வைல்ட் கார்டு போட்டியாளராக அவர் களமிறங்க உள்ளதாக தகவல். தென்கொரிய சுற்றுலாத்துறையின் கௌரவ தூதராக நடிகை பிரியங்கா மோகன் நியமனம். கொரிய பண்பாட்டை இந்தியர்களிடம் கொண்டு செல்ல உதவக்கூடிய ஒருவராக தன்னை அங்கீகரித்தமைக்காக நன்றி தெரிவித்து பிரியங்கா மோகன் சமூக வலைதள பதிவு.